ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் குக்கிங் ஸ்டைல். நான் உங்கள் கிராமத்து பொண்ணு. இன்றைக்கி நம்ம குண்டு குண்டாக சூப்பரான குலாப் ஜாமுன் தான் செய்ய போகிறோம். இந்த குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு கடையில் இருக்க குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கிட்டு வந்து தான் செய்யணும்னு இல்லைங்க. வீட்டில் இருக்க அரிசி மாவு மட்டுமே போதும். சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடிங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வானல் அடுப்பில் வச்சு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியில் 1/4 ஸ்பூன் உப்பும் 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் அரிசி மாவை எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சூடாகிறதுக்குள்ளேயே நம்ம மாவை சேர்த்து கலந்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக கட்டிப்படாமல் கரைச்சிடலாம். மாவு நல்லா கலந்து வரவும் நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக நல்லா தண்ணி இழுத்து இந்த அளவுக்கு வெந்து வருது. இப்படி நம்ம நல்லா கிளறி கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தாலே மாவு நல்லா வெந்து வந்துடுங்க. நல்லா கட்டிப்படாமல் மாவை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான். இந்த சூட்லேயே அரிசி மாவு நல்லாவே வெந்து வந்துடும். நல்லாவே வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அரிசி மாவு நல்லா சூடாக இருக்குங்க. கொஞ்சம் ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே சுகர் சிரப் செஞ்சுக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் 1 சொம்பு தண்ணி சேர்க்குறேன்னா கரெக்டாக ஒரு சொம்பு தண்ணி சேர்க்குறேன்னா அதுக்கு 1 கப் சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் 1 கப் தண்ணி எதில் தண்ணி சேர்க்குறீங்களோ அந்த அளவில் 3/4 பங்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. நல்லா கொதி வரட்டும். இந்த நேரத்தில் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம 1 ஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. நல்ல சர்க்கரை தண்ணி கொதி வந்ததும் இறக்க போகிற நேரத்தில் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலக்கி இறக்கிடலாங்க. மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரிசி மாவு கூட நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மாவு நல்லா வெந்து வந்ததுனால இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இதுவும் கூட நான் 2 ஸ்பூன் போல் பால் பவுடர் சேர்க்குறேன். பால் பவுடர் ஆப்ஷனல் தான். பால் பவுடர் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். பால் பவுடருக்கு பதில் மைதா மாவும் சேர்க்கலாம். ரெண்டுமே இல்லைனாலும் பரவாயில்லைங்க. அரிசி மாவு மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி செய்யுங்க. இதுவும் கூட நான் 1 ஸ்பூன் போல் நெய்யை காய்ச்சி ஊற்றிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது எல்லாமும் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இதை மாதிரி கொஞ்சம் அளவுக்கு மாவு எடுத்து கையில் வச்சு லேசாக ரொம்ப அழுத்தாமல் லேசான ஒரு அழுத்தத்தில் உருட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். பாருங்கள், நல்லா சூப்பராக பால் சைஸுக்கு நல்லா கரெக்டாக இந்த குலாப் ஜாமுன் சைஸுக்கு இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கிடையிலே நம்ம வானல் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் எடுத்து சிறு சிறு உருண்டைகளாக பால் சைஸில் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. மாவு கையில் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும்போது எண்ணெயோ நெய்யோ கையில் தடவிக்கோங்க. இப்படி தடவுறதுனால மாவு நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் ஈஸியாக உருட்டுறதுக்கு வரும். நம்ம ஏற்கனவே மாவில் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கிறதுனால அந்தளவுக்கு கையில் ஒட்டாதுங்க.
பாருங்கள், அரிசி மாவு மட்டுமே இருந்தால் போதும். எவ்வளோ ஈஸியாக சூப்பராக நமக்கு குலாப் ஜாமுன் செஞ்சு முடிச்சாச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லா மாவையும் உருட்டி எடுத்துட்டேன். வானல் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த உருட்டி வச்சுருந்த குலாப் ஜாமுன் உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எண்ணெய் நீங்கள் அதிகமான தீயில் இல்லாமல் லேசான சூடு ஆனதும் உடனே இந்த குலாப் ஜாமுன் உருண்டைகளை சேர்த்துக்கலாம். உருண்டைகளை சேர்த்ததும் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. மிதமான தீயில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அப்போ தான் உள்ளே இருக்க மாவு நல்லா வெந்து வெளியிலையும் ஒரே நிறத்தில் வெந்து வரும். நீங்கள் இது போல் ஒன்று போட்டு சரியான பதத்தில் ஃப்ரை பண்ணி எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறமா எல்லா உருண்டைகளும் ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லா உருண்டைகளையும் ஒன்றா சேர்க்கும்போது கொஞ்சம் ஒட்டிக்குங்க. கேர்ஃபுல்லாக அது எடுக்கணும். எல்லா உருண்டைகளையும் சேர்க்கும்போது உருண்டைகளை சேர்த்ததும் உடனே கரண்டி வச்சு கிளறி விடாமல் நம்ம சேர்த்த அந்த பகுதி அந்த ஒரு பகுதி நல்லா வெந்ததும் அதுக்கப்புறமா கரண்டியால் கிளறி விட்டிங்கன்னா நல்லாவே ஒட்டாதுங்க. ஈஸியாக நம்ம அழகாக எடுக்கலாம். பாருங்கள், இந்த கலருக்கு நல்லா வெந்து வந்ததும் இப்போ எடுத்துடலாங்க. எவ்வளோ சூப்பராக குண்டு குண்டாக அழகாக இருக்கு இல்லையா? பொரிச்சு எடுத்த குலாப் ஜாமுன் உருண்டைகளை சக்கரை தண்ணியில் சூடாக சேர்த்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் குலாப் ஜாமுன் உருண்டைகள் நல்ல சக்கரை தண்ணியை உறிஞ்சி எடுத்து குண்டு குண்டாக குலாப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறுவாங்க. நன்றி, வணக்கம்.